வணக்கம் தலைவர் உறவுகளே, நண்பர்களே. காமெடி சூப்பர் ஸ்டார், சின்னத்திரை காமெடி சூப்பர் ஸ்டார் மதுரை முத்து அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையருக்கும் தன்னுடைய மறைந்த மனைவி அவர் தன்னுடைய பூர்வீக ஊரான அரசப்பட்டியில நினைவாலயம் மாதிரி கோயில் திறந்திருக்காங்க. ஸோ அந்த விழாவுக்கு நம்மளும் வந்திருக்கோம். முத்து அவர்களை பத்தி நம்ம உங்களுக்கு ஒன்றும் பெருசா சொல்ல வேண்டியதில்லை. உலகம் போது சுத்திட்டு இருக்காரு. அவர் மென்மேலும் இருக்கிற மிச்ச நாடுகளுக்கும் அவர் போய் எல்லா மக்களையும் மகிழ்வித்து, ஸோ இது போன்ற இப்ப அவர் நிறைய சொல்லிட்டார். அதனால அவர்கிட்ட கேட்காம நம்மளே தாய் தந்தைக்கு மனைவிக்கு கோவில் திறப்பு நம்மளே பார்த்து இன்னும் 4 பேர் இது மாதிரி செய்யணும். ஸோ இல்லாதப்ப பாக்குறத விட இருக்கிறப்ப பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில 10 ஆதரவற்ற, அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்க குழந்தைகளை தத்தெடுத்து ஸோ அவங்களுடைய படிப்புக்கு இந்த இல்லத்திலிருந்து அவங்க செல்றதுக்கான முயற்சிகளை எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி மரக்கன்று விழா, விதவைகளுக்கு சேலை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விழா இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. முத்து அவர்கள் வாழ்க்கையில அவர் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லா விஷயம் நடந்து அவர் எப்பயும் சந்தோஷமா மன நிம்மதியோட நல்ல ஆரோக்கியத்தோட இன்னும் இருக்கிறத விட எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் சார்பாக வாழ்த்துக்கள். சிங்கம். நான் அவரை சிங்கம் தான் கூப்பிடுவேன். 20 வருஷம் நண்பர். கலக்கு பேரில் முத பெர்ஃபார்ம் விழுந்து அழைச்சாரு. அந்த நட்புல இன்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. ஆனா ஒரு கல்யாணத்துக்கு இந்த ஊருக்கு வந்தோம். இன்னைக்கு வந்திருக்கோம். 2009. ரொம்ப நன்றி. ஆனால் அந்த கஷ்ட காலத்தில் அவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சு ரிலாக்ஸ் ஆக நினைக்கும் போது அவங்க இல்லை. புரட்சி தலைவர்னுவோம், சூப்பர் ஸ்டார்னுவோம். எனக்கு சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே அப்பாவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் எனக்கு தமிழ் சரியா எப்படி பேசணும், எப்படி எழுதணும் முதல் கொண்டு சொல்லி கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு பட்டிமன்றம் பேசுறேன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். அதுல அம்மா, எல்லாருக்கும் அம்மாவை பிடிக்கும். மனைவி இன்னும் கொஞ்சம் உச்சக்கட்டம், தீவிரமான பக்தை. இந்த இடம் இதுல உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் நான் ரொம்ப யோசிக்கக்கூடியது, மனக்கவலை கஷ்டங்களை இறக்கி வைக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வருவேன். வாரம் ஒரு நாள் உட்காந்துட்டு மனசு விட்டு அவங்களுக்கு பேசிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இதை பார்க்குறவங்க, வீடியோ மூலம் பார்க்குறவங்க, நிறைய நம்ம காமெடி வீடியோலாம் பார்க்குறவங்க நம்மளுக்குள்ள ஒன்று இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது ஒரு முன்மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க தாய் தகப்பனை மதிச்சா, கோயிலெலாம் கட்ட தேவையில்லை, சின்ன ஒரு போட்டோ வச்சு கும்பிட்டாலோ இல்லை அப்பா அம்மா மதிச்சாலோ 3 தானே சாப்பாடு போட்டாலோ போதும். இந்த கோயில் கட்டியதனுக்கான நோக்கம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு திருப்தி ஆகும். அவ்வளோ.